திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்க எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலயும் ஊழல் கிடையாது. சோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுல வந்து சொல்லியிருக்காரு, அவரை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். சோ அவர் வந்து அது அவருக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க வந்து 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் வந்து நபர்கள் வந்து தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிகள் சேர்த்துக்க மாட்டோம். சோ இன்னைக்கு வந்து அதை திசை திருப்புறாராம். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதா நினைச்சிட்டு நாங்கள் வந்து ராஜினாமா செஞ்சிடலாம். அவர்லாம் ராஜினாமா இல்ல, அவர் வந்து அப்படியே வந்து தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி காலத்தில் சேர்த்துக்க மாட்டோம். சோ அதை கிளாரிஃபை பண்றோம்னு நினைச்சோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி தோல்வி பயத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் மேலேயும் ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இருந்துச்சு, அதனால அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ சட்டப்பூர்வமா ஆதாரம் இருந்தால் அது வழக்குகள் நடக்கும். அதுல போய் அந்த வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, நடக்கும். இதானே நடக்கும். நீங்க பழைய காலங்கள்ல என்னன்னா அந்தந்த முந்தைய ஆட்சி காலத்துல வந்தோடனே வீரவசமா பேசுவாங்க, பேசிட்டு வழக்குகள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்க, அதுக்கான ஏதாவது செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிப்பாங்க. அந்த ஆட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் இங்க நடக்காது. யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். அதுல யாரும் யார்கிட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. சோ இவர்கள் குதிரை பேரம் செஞ்சாருங்கன்னு நாங்க சாட்சியத்தோட சொல்லிருக்கோம். ஆதாரத்தோட எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார். சோ அந்த மாதிரி ஏதாவது எங்க சைடு இருந்தா சொல்லுங்க. நாங்கள் யாரிடமாவது கூப்பிட்டு யாரையாவது பேசி நாங்கள் வாங்கன்னு சொன்னோமோ அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கான நம்பர்ஸ் இருக்கு. நாங்க தான் திரும்ப சொல்றோமே, இன்று நாளும் நாங்கள் தேர்தலை சந்திக்க 100% தயார். நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பயப்படவில்லை. இங்க ஸ்டாலினோ யாருக்கும் பயந்துலாம் இங்க வேலை செஞ்சிருக்கிறேன். நாங்க எங்களுடைய தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷமாக அவருக்கு வந்து அழுத்தத்துக்கு மேலேயே வந்துட போகுது. 2 வருஷமாக எல்லா அழுத்தத்தையும் தாங்கி எந்த இடத்துல 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. ஒரு இடத்துல கூட எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் வந்து எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவருடைய பாலிசிலையும் சரி, அவருடைய ஸ்டாண்ட்லயும் சரி. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் திமுகல என்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுக்கான வழக்குகள் கண்டிப்பா வரும். இதுல நாங்களும் யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்றதா வாய்ப்பே இல்லை. நாங்க எந்த விதமான அந்த மாதிரியான தவறான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சோ அதனால அவர் யாரையோ இன்னைக்கு கார்ல ஏறப்ப ஒரு பதட்டத்துல ஏற்கனவே வந்து அவங்க ஆட்சி காலத்திலே அவரை ஒரு அமைச்சரா இருந்தவரே கைது செய்யப்பட்டப்ப பேண்ட்ல யூரின் போனவர் தானே. அப்படிப்பட்ட ஆட்கள் அமைச்சரா இருந்திருக்கு. இன்னைக்கு பதட்டத்துல ஏறுறப்ப அவர் வந்து யாரோ ரிசைன் பண்ண சொன்னாங்க. யாருன்னு ஆதாரத்தோட சொல்ல சொன்னாங்க. அவரை யாரு வந்து ரிசைன் பண்ணி நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர சொன்னாங்கன்னு ஆதாரத்தோட சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது 1% உண்மை இருந்தாலும் அவர் சொல்வதே நாங்கள் கேட்போம். சோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பல பேர் வந்து தலைமறைவாக வெளியில இருக்காங்க. இவர்கள் செய்த தவறுக்கு ஆன வழக்குகள் தான் அது. எதுலயும் நாங்கள் எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் பழிவாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய தலைவர் முன்னால் அண்ணன் விஜய் முன்னால் இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் விரோத செயல், மக்களுக்கு எதிரான செயல், மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ ஊரை கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தை வளர்த்த நபர்கள் இன்னைக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு இருக்கிற எங்கள் தலைவர் முன்னால் இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா மக்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தலைமைச் செயலத்திலிருந்து முழு நேரம் பணியாற்றி இருக்கிற ஒரு முதல்வருக்கு, மக்களுக்காக மட்டும் வேலை செஞ்சிருக்க முதல்வருக்கு, மக்களுடைய உண்மையான முதல்வராக இருக்கிற ஒருத்தருக்கு இவர்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவர்களை பழி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதெல்லாம் சும்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. சோ அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நினைச்சோம். அதற்கான பதில் தான் இல்ல. நாங்க இன்னைக்கு கட்சியிலிருந்து நாங்க திரும்பவும் சொல்றோம், வேற கட்சியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். அதில் யார் வந்து எங்களுடைய பாலிசியில எந்த விதத்திலையும் இதுல காம்ப்ரமைஸ் இருக்காது. அதுலயும் ஒரு சில நபர்கள் நாங்கள் வேண்டாம் என்று வர வேண்டாம் என்று சொன்ன நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுக்கு தெரியும். நிறைய பேர் வரணும்னு உள்ளே வந்தார்கள். அவர்களெல்லாம் வர வேண்டாம் என்று பல பேர் தடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் என்றும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி பலர் வந்து யாரு வந்தா அந்த மாதிரியான நபர்களை என்றுமே நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். சோ அது மாதிரியான கட்ட பஞ்சாயத்து பேர்வழி தென் தமிழகத்தில் எப்பயுமே வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்த பிறகு எத்தனை கட்ட பஞ்சாயத்துகள், எத்தனை படுகொலைகள், எத்தனை ரவுடித்தனங்கள் எத்தனை நடந்திருக்குன்னு தென் தமிழகத்தில் நீங்க போய் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கேட்டீங்கன்னா தெரியும். எத்தனை நில அபகரிப்பு நடந்திருக்குன்னு தெரியும்.
அவர் வந்து 20 வருஷமா அவர் என்னைக்கு 2001 ஆட்சிக்கு வந்தாரோ, அண்ணன் டிடிவி தலையோட ஆதரவோட அன்னைக்கு வந்தாரோ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்ச கட்ட பஞ்சாயத்து, அவர் செஞ்ச ரவுடித்தனத்தினால அத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு. அது அனிதா ராதாகிருஷ்ணனால அவ்வளவு அந்த தென் தமிழகத்தில் அமைதியே போச்சு. அந்த மாதிரியான நபர்கள் என்றைக்கும் வர முடியாதுன்றதான் நான் சொல்லுவேன். இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து பேசுறதா வந்து இப்போ கடைசியா செந்தில் பாலாஜி தம்பி மேல செந்தில் பாலாஜி மேல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அனிதா ராஜன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி அடுத்து அவர் கைது வாய்ப்பு இருக்கா? இல்ல யாருக்கா தொடர்பு இருந்தால் காவல்துறை செய்வாங்க. இப்போ அவங்க எவிடன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல போய் நாங்க இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அதை நாங்க போய் ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறை விசாரணையில் தலையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சோ அவர்கள் ஆதாரம் இருந்தால், ஏன்னா ஆதாரம் இல்லாட்டி யாரோ போய் கோர்ட்ல போய் என்ன சொல்லுவாங்க? முந்தைய காலங்களில் ஏதாவது தவறான வழக்கெல்லாம் போட்டால் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரம் இருந்தால், யார் அவரோட தொடர்பு இருந்தால், செந்தில் பாலாஜிக்கு அவர் தம்பி அசோக்குக்கோ தொடர்பு இல்லாமல் அவர் கீழே ஒருத்தவங்க வந்து இந்த பேரத்தை பேச முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் 35 கோடி ரூபா தர்றேன், 40 கோடி ரூபா தர்றேன்னு ஒரு 4-5 எங்களுடைய எம்எல்ஏகள் தொடர்பு கொள்றாங்கன்னா அது சாதாரண ஒரு எக்ஸன் நோய் குப்பனோ சுப்பனோ செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி சொல்லி தான் செய்ய முடியும். செந்தில் பாலாஜி சும்மா செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜி திடீர்னு போய் திமுகவில் போய் அவர் எடுத்து செய்வாரா? ஸ்டாலின் சொல்லாமல், உதயநிதி சொல்லாமல் செந்தில் பாலாஜி இதை செய்திருக்க மாட்டார். ஏன்னா இது சாதாரணமான செய்ய விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ போய் பேசுங்க, 40 கோடி கொடுங்க, 50 கோடி கொடுங்கன்னா அவங்களுடைய தலைமை உத்தரவிடாமல் தலைமை அதற்கு பிளான் பண்ணி நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இதன் அடிப்படையில நீங்க நம்ம ஸ்பீக்கர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு ஆதரவாக நமக்கு இத்தனை எம்எல்ஏ வேணும், இவ்வளவு பேர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நமக்கு ஆதரவா வாக்களிக்கணும், அப்ப இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லாமல் செந்தில் பாலாஜி செய்திருக்க மாட்டேன். செந்தில் பாலாஜிக்கு வந்து திமுகவுடைய தலைமையை மீறி செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை. அப்ப இது அங்கிருந்து வந்ததுதான். இது கீழே இருக்கிற அந்த 8 பேரோ 9 பேரோ தன்னிச்சையா செய்ய முடியுமா? தன்னிச்சையா போய் செஞ்சனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கையில போய் 40 கோடி கொடுத்துட்டு கீழே இருக்க ஒரு 7 பேர் 8 பேர் அந்த சக்தி மெஸ் ஓனரோ இல்ல அங்க இருக்கிற ஒரு 2-3 மூன்றாம் தர நாட்கள்லாம் செய்ய முடியுமா? செந்தில் பாலாஜிக்கும் மேலே வந்து உத்தரவு வந்தா தான் இப்படி செய்ய முடியும். இவர்களுக்கு நாங்க இல்ல, காவல்துறை வச்சிருப்பாங்க, காவல்துறை வச்சிருப்பார்கள். வச்சிருக்காமல் அவர்கள் கைது செய்ய முடியாது. நேற்று ரிமாண்டுக்கு எவ்வளவு நேரம் ஆர்குமெண்ட் போச்சு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் கைதுகள் செய்யப்பட்டிருக்கு. எப்படி இந்தந்த நபர்கள்னு சொல்றாங்க? அந்தந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆதாரத்தோட கைது செய்யறாங்க. இவர்கள் எல்லாம் தொடர்போட எல்லாத்துலயும் எந்தெந்த இதுல வாட்ஸ்அப்ல யார் யார்கிட்ட என்னென்ன பேசினாங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை சேகரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து யாருக்கோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க. இது சாதாரண குற்றச்சாட்டு. நீங்க வந்து 40 நாட்களுக்குள்ள ஸ்டாலின் வந்து எங்களை 30 நாள்ல நாங்க வந்து இந்த ஆட்சி தாங்காதுன்னா எந்த அடிப்படையில் சொன்னார்? எதன் அடிப்படையில் சொன்னார்? திடீர்னு ஏன் உதயநிதி துபாய் போனாரு? துபாய்க்கு திடீர்னு போனாரு. அவர் போன உடனே ஏன் இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் உடனே ஸ்பீடப் ஆகுது? அப்ப அங்கிருந்து என்ன பேசி ஆலோசனை செய்து என்ன செய்தார்கள்? எல்லாத்துக்கும் அவங்க தானே விளக்கம் கொடுக்கணும். இப்ப அதற்கு விளக்கம் கொடுக்காம இவர்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களை இப்ப ஏவி விட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சட்டம் என்ன செய்யணுமோ அதுக்கான அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கான ஆக்ஷன் தான் போலீஸ் எடுத்துருக்காங்க. இல்ல யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் ஆகணும். இது நாங்க தான் சொல்றோமே. நாங்கள் இதே இதுல பழைய கவர்மெண்ட் இல்ல வேற அதிமுக திமுக மாறி மாறி வந்தாங்க. எல்லாரும் என்ன இருக்கும், இவங்க அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியாதான் என்ன? அவங்க அங்க இருக்கிற அமைச்சர் லோக்கல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்ப மூர்த்தி என்ன பண்ணுவாரு? மூர்த்தி இங்க இருக்கிற முன்னாள் அப்ப இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் இங்க இருக்கிற மதுரையில் இருக்கவங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்படித்தானே செட்டிங் அரசியல் தான் இருந்துச்சு. இல்ல அவங்க போய் மத்தவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுடைய அடிச்ச கொள்ளையில பாதி பங்கை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. எத்தனை வழக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல வச்சிருக்காங்க? ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா செட்டிங் அவங்களுக்குள்ள. அதெல்லாம் இங்க நடக்காது. தவறு செய்திருந்தால் யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்ய வேண்டிய மக்களோட வரிப்பணம். மக்களோட வரிப்பணத்தை யாரு திருடி இருந்தாலும் அதற்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப கண்டக்டர்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னோம். 9 டெண்டர்ல நாங்களே மின்சார வாரியமே அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதன் மூலியமாக விசாரணை நடைபெற்று வருது. அதற்கான ஆதாரத்தை தேட்டிருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா யார் யார் மேலாம் தவறு செய்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்யப்படும்.